பேரை வாய்ஸ் மெசேஜ் போடுறேன்னு சொல்லியிருக்கேன் குரூப்ல விஷயம். அது முடிஞ்சாலும் இது போடுங்க. சரி ரைட். மகாபிரியோட இங்கே சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்திருக்கோம் 21ஆம் நம்ம கூட பெரியவாளுக்கு சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம திண்டிவனம் சுவாமி சாஸ்திரிகள் வந்திருக்கார். நம்ம சதீஷ் ரகுதி அண்ணா இவரோட போகிறோம். இவரை சென்ட் ஆஃப் பண்ணுறது வந்திருக்காரு. வக்கீல் அண்ணா ரொம்ப ஆஸ் யூஷுவல் எப்பவும் உற்சாகமாக இருக்கார். இப்போ தான் இந்த சீஃப் லக்கேஜ் சூப்பர்வைசர் அவரை வந்து பெரியவா இடத்துல உட்காந்துருக்கா. ஆமாம், அந்த இடத்துல உட்காந்துருக்கா பெரியவா சீஃப். இமானிஷ் இஸ் ரெடி. இவர் தான் சீஃப் ஹெல்ப் பண்ணார். சந்தோஷம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 இந்த பக்கி வரப்போகிறது. இப்போ பக்கியில் வந்து பெரியவா இங்கேருந்து கிளம்ப போகிறோம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 9, 10 அப்படி இருக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன். 21ஆம் புதன்கிழமை சீஃப் லக்கேஜ் சூப்பர்வைசர் அவர் தான் பெரியவா டிவோட்டியா அதான் பேசினார். இப்போது அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப థ్యాంక్స్ సార్, చాలా థ్యాంక్స్. సంతోషం. బ్యాటరీ ఆపరేటెడ్ కార్ తీసుకొచ్చి వస్తుందా తీసుకెళ్దాం సార్. పెరివాళ్ళు తీసుకెళ్తాం. సంతోషం. சார் ரொம்ப நமஸ்காரம். உங்களை பார்த்து சந்தோஷமாக இருக்குது. இங்கே சென்ட்ரல் ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 இன்னைக்கு 21ஆம் நாங்கள் எல்லாரும் மகாபரிவாரோட வக்கீல் அண்ணாவோட டெல்லிக்கு ஒரு 10 இடத்துல சத்சங்கத்துக்கு போகிறோம். உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சில விஷயம் கேள்விப்பட்டேன். இப்போ சந்தோஷமாக இருக்கு. சந்திரசேகர் நாமம். பெரிய பேரு. நேட்டிவ் வந்து பெண்ணலூர் பெட்டன் சுருட்டுப்பள்ளி நேரர். ஓஹோ, சுருட்டுப்பள்ளி. எல்லாத்துக்கு மகாபெரிவா வந்திருக்காருன்னு சொல்லி எங்க தாத்தா அப்பா எல்லாம் சொல்றது. அப்படியா? நீங்க என்ன இருக்கீங்க நீங்க ரயில்வேல? ரயில்வேல நான் சீஃப் கமர்ஷியல் இன்ஸ்பெக்டர். சீஃப் கமர்ஷியல் இன்ஸ்பெக்டர். சந்தோஷம். ஓஹோ. when I was very young அந்த டைம்ல மகாபெரிவாளுடைய blessings எனக்கு அப்படியே கொடுத்திருக்காரு. ஓஹோ. சுருட்டுப்பள்ளி டெம்பிள்ல பால பெரியவாளும் had a blessings. அப்படியே frequently காஞ்சி மடத்துக்கு இங்க என்னுடைய அபிஷியல்ஸோ இல்ல சம் இதோ வர்றச்சு நான் தான் அக்காம்பனி பண்ணிட்டு எல்லாம் அழிச்சுட்டு போய் அங்க அந்த பாக்கியம் நினைக்கிறேன். அப்படியா? நீங்க உங்க ஆ எங்க இருக்கு? சென்னையில எங்க ஆ எங்க இருக்கு? மேத்தா நகர். பசங்கள்லாம் டாட்டர் కంప్యూటర్ ఇంజనీర్. సంతోషం. 2 పేర కుழந்தைங்க. వెరీ గుడ్, ఎక్సలెంట్. మీరు తెలుగు వాళ్ళ? మీరు బేసికలీ తెలుగు వాళ్ళ. మాకు కొద్దిగా తెలుగు చెన్నై. இங்கே வளர்ந்தேன். அப்படியா? எனக்கு ஒரு பையன் வந்து இஸ் எ மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஓஹோ. இன்னைக்கு இங்க பெரியவாளை இங்க பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி தோன்றது? நாங்க போறதுக்கு இங்க பெரியவா கூட்டு நாங்க போலாம் இல்லையா டெல்லிக்கு? எனக்கு ஒரு என்னுடைய கலீக் மிஸ்டர் ஆனந்தன் சொல்லி அவர் கமர்ஷியல் கண்ட்ரோல்ல இருக்கார். அவர் வந்து எனக்கு இது மாதிரி இது இருக்கு பெரியவா இதுக்கு டெல்லிக்கு கொண்டு போறாங்க. வந்து ஒரு இது இருக்கிறதுனால why don't you coordinate and do the services? why don't you do the services and facilitate them to carry மகாபெரிவா ஐடியல். அவருடைய request. அப்படியா? based on that அவருக்கு நான் ப்ரொசீஜர் சொன்னேன். CKD சப்மிட் ஒரு லெட்டர் கொடுப்போம். ஓஹோ. within the permissible limit it can be carried. CKD has already உங்களுடைய பக்தார்த்திக்கு சொல்லிருக்கார். ஓஹோ. அந்த மெமரிஸோட rest of my life I can lead a very happy. You can cherish this moment in your life. Yes. இது வந்து rare thing. எனக்கு தெரிஞ்சு ரயில்வே அத்தாரிட்டிஸ் ஆஃப் இந்தியாவில பெரியவாளை ட்ரெயின்ல அழிச்சு போய் அதுக்கு வந்து சீஃப் கமர்ஷியல் இன்ஸ்பெக்டர் வந்து ஒருத்தர் வந்து கைகிரி பண்ணி அழிச்சு வந்து உள்ள உட்காந்து வச்சு பக்கி கார்ல வந்து ராஜபச்சாரமா வந்து பெரிய அனுகிரகம்.
எங்க ஆபீஸ்ல எல்லாருக்கும் பயங்கர இது ஆர்குமெண்ட். பெரிய உள்ளுக்குள்ள போக மாட்டா, நீ போயிட்டு சிரமப்பட போற இல்லாட்டி நான் திருப்பி எடுத்து வரேன். நான் சொன்ன பெரியவா போறா, அவ்வளவுதான். பெரிய பாருங்க. இப்ப இமானிஷா என்னோட அசிஸ்டன்ட், அவனோட 2 மடங்கா இருந்தானா ஏசி இருக்கு வச்சு போக முடியாதா? போயிட்டு ஆனா மனுஷன் தானே. அப்ப அதே மாதிரி பெரிய இது வந்து இல்ல ஆக்சுவலா ஹியூமன் அனாட்டமி. நம்ம மனுஷன் எப்படி உட்கார்ந்தானாக்கா என்ன செய்யணும், அது வந்து சகதி வந்து மகாபக்தர் ஸ்ரீனிவாஸ் அவரு இப்போ என்ன பொசிஷன்ல இருக்காரு தெரியாது. he was ஸ்பெஷல் ஆபீசர் ஆன் டியூட்டி டு ரயில்வே மினிஸ்டர். டெல்லியில இருக்காரு. அவரை அழைச்சிட்டு வந்து மடத்துக்கு வந்து பால பெரியவா கிட்ட பிளெஸிங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து பால பெரியவா கிட்ட 40 மினிட்ஸ் வந்துட்டு சில காஞ்சிக்கு என்ன ட்ரெயின்ஸ் சர்வீசஸ் இது பண்ண அந்த பாக்கியமும் எனக்கு கிடைச்சிருக்கு. நீடனா அவருடைய நம்பரும் தரேன். நீங்க டெல்லியில இருந்து வர்றச்ச என்னுடைய நேம் சொல்லி கூட சந்திரசேகர் he had blessings of சுவாமி. ஸோ உங்களுடைய இது கொடுத்தார். அவரு இப்ப சத்சங்கத்துக்கு அவர் அழிச்சாருன்னா அவர் டெஃபினட்டா he will come and நம்பர் எனக்கு கொடுத்துறாங்க. அவர் பேரு சார் ஸ்ரீனிவாஸ். எங்க டெல்லியில எங்க இருக்காரு அவரு? அவரு ரயில் பவன்ல இருக்காரு. He's one of the topmost officer in railways. And he is special. Name Srinivas J. Srinivas J. Srinivas J. Okay. 9818 55 J. Srinivas. நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. நாளைக்கு அவருக்கு இந்த மாதிரி வந்துட்டு இருக்கான்னு சொல்லி. அவர் என்னவா சார் இருக்கார்? அவர் வந்து ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி டு MR ரயில்வே மினிஸ்டர். ரயில்வே மினிஸ்டர் பியூஷ் கோயல். இன்னைக்கு பியூஷ் கோயல் அவரு சுரேஷ் பிரபு இருக்கிறச்சவே OST. இப்போ இன்னும் ப்ராமினெண்டா இருப்பார். அவரை நான் மடத்துக்கு அழிச்சுட்டு வந்தேன். சென்னை வரைச்சு எங்க ஆபீஷியலா இதுல கேட்டார் யாரு who can give a good service to me. I was nominated for it. பாக்யம். Yes, nominated you today. நாமினேட் பண்ணிருக்காரு. இதெல்லாம் பூர்வ ஜென்மால இது வந்து சாதாரண ஏதாவது இது வந்து எப்படி சொல்றதுன்னா பெரியவோட அனுகிரகம் பிரத்யக்ஷான்றதுக்கு இதுதான். இது தவிர்த்து மற்றதெல்லாம் கிடையாது. நீங்க வந்துட்டு நீங்க 7 வரைக்கும் இருக்கேன். அப்புறம் என்ன சொன்னாலும் 8 மணி 9 மணி வரைக்கும் இருக்கேன். மாற்றி அப்படியே வந்துட்டு அவ்வளவுதான். வேற என்ன சொல்றது? அதனால ஆன் மை டியூட்டி இது நான் வர்றதுதான் ஆத்துல தெரியும் இப்படி வராருன்னு. என் வைஃப் ரொம்ப என்ன மாதிரி வெரி வாய்ஸ் லேடி அண்ட் ஐ எம் பிளெஸ்ட் வித் சச். அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுவேன் இங்க இருக்கேன், அவ்வளவுதான். எதுக்கு என்ன எந்த விவரமும் பியூர் பிளெஸிங்ஸ் ஆஃப் மை மதர். மதர் இஸ் பக்தி. She has brought me up like that. We are 4 brothers. எல்லாருமே அதே மாதிரி தான். Ditto. Same. Very good. ரொம்ப 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 சந்தோஷம். How you are feeling likewise, we cannot forget you in my lifetime. வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா ஒரு இடத்துக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் நிச்சயமா அது மாதிரி கொடுத்துட்டே இருக்கா. அதாவது எப்பவுமே ஏதாவது காரியம் முடியாதுன்னு போது முடியும்ன்றது பண்ணும்போதுல இருக்கிற சந்தோஷம் உலகத்துல யாருமே இல்லையா? அதுதான் முக்கியம். ஏன்னா அதனால அவங்க வந்துட்டு ஒரு பேக்கப் கூட மைண்ட்ல வச்சிருந்தேன். சப்போஸ் இல்லைன்னா கார்ல பெரிய ஆளை அழிச்சு வரணும்ட்டு ஒரு கிளம்புனா முடிவு பண்ணிட்டா எங்க திருப்பி வருது. சென்னை சென்ட்ரல் 21ஆம் தேதி நவம்பர் மாதம் 2018 தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் இப்போ 10 மணிக்கு கிளம்ப போகிறது. 10 மணி ஆகிடுது ராத்திரி. சீஃப் கமர்ஷியல் இன்ஸ்பெக்டர் அங்கே நிற்கிற சந்திரசேகர் அவர் பேர். அவர் எல்லாமே இப்போ பெரியவாளை இங்கே சென்ட் ஆஃப் பண்ணால் ரொம்ப ஆத்மார்த்தமாக சேவிச்சு நமஸ்காரம் பண்ணி platform number 5 Chennai Central.
సంతోషం. నమస్కారం నమస్కారం సంతోషం. நான் ஒரு விஷயம்னா, இப்போ நேற்று பெரியவாளோட நேற்று நைட்ல இருந்து வரும்பொழுது ஒரு விதமான விஷயம் கேள்விப்பட்டேன். அதாவது பெரியவாளை வண்டியில கொண்டு முடியுமா முடியாதா, ஒரு எல்லாருக்கும் ஒரு ஆதங்கம், ஒரு இதெல்லாம் இருந்தது. இது உங்களுக்கும் வந்திருக்கும்னு ஒரு தோன்றது. என்ன பெரியவாளை எப்படி கொண்டு வர முடியும், அது மாதிரி பல, அதாவது நீங்க கஷ்டப்படுறதுன்ற பாயிண்ட் ஆஃப் வியூலயோ, பெரியவாளை கஷ்டப்படுத்துற மாதிரிலையோ, இல்ல எதுக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் எப்படி இல்லாம வரலாம், இதே மாதிரி ஏதாவது அபிப்பிராயம் இருக்கா, இருந்ததா, அது எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்கன்னு சொல்லுங்களேன். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. பெரியவாளை அழிச்சு போனோம் சங்கல்படுத்தினா அவர் தான் பார்த்து ஏற்பாடு பண்ணிப்பாரு தவிர்த்து அதுல வந்து யாரா நெகட்டிவா பேசினா கோவம் வரும், அவ்வளவுதான். சண்டே ஆயிடுச்சு. இதனால யார் யார் வந்துட்டு பின்னாடி பேசினாலும் சத்தம் போட்டேன், சண்டை போட்டேன். எதனாலன்னா நம்ம பெரியவாளை அழிச்சும் போனா ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு அதுல திருப்பி எதிர்மறையா உள்ளுக்குள்ள போகாது, திரும்ப மாட்டோம் அப்படின்னாக்க அப்ப நம்மளோட ஸ்ரத்த இல்லைன்றதுதான் அதுல எடுத்துக்கணுமே தவிர்த்து சங்கல்பம் பெரியவா வரணும்னு முடிவாயிடுது. அப்ப பெரியவா வரலன்னா நீ யோஜனை பண்ணி பாருங்க. நேற்று இவ்வளோ ஆகி பக்கி எல்லாம் வந்து உள்ள வந்து இந்த கோச்சுக்குள்ள பெரியவா வராம திருப்பி கார்ல போயிருந்தானாக்க என்ன ஆயிருந்திருக்கும்? ஒரு நிமிஷம் யோஜனை பண்ணி பார்க்க முடியுமா? அத்தனை மோட்டிவேஷனும் அத்தனை லெவலும் கான்பிடன்ஸும் குறைஞ்சு போயிருக்கோம், ஜீரோ ஆக்கியிருக்கோம். அந்த மாதிரி பெரியவா விடுவாளா? பக்தாள் என்ன ஸ்ரத்தையா பெரியவா யாரு ஸ்மரிச்சுன்னு இருக்காளோ, என்ன பிரார்த்தனை பண்றாளோ பெரியவா அனுகிரகம் பண்றதுக்கோசம் தான் பெரியவா பண்ணியிருக்கா. நிச்சயமா யாராவது தூக்கின்னு பெரியவா உள்ள வந்தாலும் தெரிஞ்சுக்கும். 2 இன்ச்சு 3 இன்ச்சு மேல வந்தா பெரியா திரும்பி உள்ள வந்துட முடியாது. இம்பாசிபிள். 2 இன்ச்சு 3 இன்ச்சு பர்ஃபெக்டா அழகா கிராஸா திருப்பி அப்படியே வந்து அது மாதிரி வந்தா பெரியவா. அந்த இது இன்ச்சு வந்து அப்படியே வந்தா. ஆனா பெரியவா வந்து ரயிலுக்கு இப்ப வந்து ரயில்காரன் வந்து ரயில்ல வந்து பெரியவா போறான்னு பார்த்து பண்ணி கொடுத்தானா? பண்ணி கொடுத்தான் 9 வருஷம் முன்னாடியே இல்ல. பெரியவா வந்து சங்கல்பம் சத்சங்கத்துக்கு டெல்லிக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டாரு. எல்லா இடத்துக்கும் அட்டன் பண்ணணும் ஒரு வைராக்கியமா பெரியவா வந்து வந்துட்டு இருக்காரு. அவ்வளவுதான். ஆத்துக்காரி இன்னைக்கு காத்தால பேசும்போது அடம் பிடிச்சி வந்துட்டாரா அப்படின்னு கேக்குறா. இன்னைக்கு காத்தால அடம் பிடிச்சி நான் வந்துதான் ஆவான்னு ஏறி உட்காந்து வந்துட்டாரான்னு காத்தால கேக்குறா. அதனால பெரியவா சர்வவியாபி. அவ்வளவுதான், வேற என்ன சொல்றது. பெரியவா தீர்மானம் பண்ணிட்டா அந்த ஸ்ரத்த பக்தி உங்களை மாதிரி இருக்கவா கிட்ட இருந்தா நிச்சயமா பெரியவா அதுக்கு கொடையா இருக்கான்றது ஒரு ப்ரூஃப். இது நிச்சயமா நிச்சயம். ஏன்னா லெட்டர் கொடுக்கணும்னா லெட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆபீசர் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டான். அதெல்லாம் ஆயுஷ்மா முடியாது அப்படின்னா நீ கேரேஜ் எல்லாம் போனோம்னா கவர் பண்ணிட்டு போனோம்னா 1000 பிரச்சனை. 4 நாள் முன்னாடி 5 நாள் முன்னாடி ரயில்வே அத்தாரிட்டிஸ் சொல்லிட்டாங்க. இத்தனைக்கு டாப் அபிஷியல் கூட தான் மூவ் பண்ணி பேசி எல்லாம் ஆச்சு. அவருக்கும் நேற்றுக்கு பெரியவாளை அழைக்கிற வரைக்கும் அழிச்சு போற வரைக்கும் அவருக்கும் நம்பிக்கை இல்லை. இங்க கமர்ஷியல் இன்ஸ்பெக்டர் வந்ததுக்கு அப்புறம் ராத்திரி எல்லாம் சௌரியமா இருக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்லையே, நீங்க லீகலைஸ் பண்ணிக்கோங்க, ரெசீட் வாங்கிக்கோங்க, அங்கேயே இதே மாதிரி பண்ணிக்கோங்கன்ட்டு யாரு இப்ப பேசுற வந்தது? சீஃப் கமர்ஷியல் கண்ட்ரோலர் அவர் பேசுறாரு. அப்ப அவரே பேசுறாருன்னா இதுக்கு தேர் இஸ் நோ பிரசிடென்ட் பிஃபோர் தட். அதனாலதான் இது மாதிரி ஒரு பெரியவாளை ரூபமா ஒருத்தர் ஐஷம் போய் உட்காந்து லைவா கவர் பண்ணாம ஐஷம் போய் களம் கட்டான்னு இல்ல. முதல்ல பண்றான் பெரியவா வந்து எல்லாமே புதுசு அப்படின்ற மாதிரி பெரியவாளுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும். அதனால இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், எல்லாருக்கும் அனுகிரகம், எல்லாருக்கும் பெரியவா தரிசனம் பண்றதுக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து அத்தனை பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணிருக்காங்க பெரியவாச்சாரம். சந்தோஷம். நமஸ்காரம். 22ஆம் தேதி இன்னைக்கு குருவாரம், வியாழக்கிழமை, நவம்பர் மாசம் 2018. இந்த ஒரு பிரயாணம் உங்களுக்கு எப்படி நான் தோன்றது சொல்லுங்கண்ணா. ஆச்சரியமா இருக்கு எனக்கு. வித்தியாசமான அனுபவம். ட்ரெயின்ல வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆச்சு ட்ரெயின்ல போய். இப்ப வந்து ட்ரெயின்ல போறதுக்கு பெரியவா தான் காரணம். ஏன்னா பெரியவாள் வந்து பிளைட்ல அழிச்சு போக முடியாது. பிளைட்ல அழிச்சு போனோம்னா கேரேஜ்ல போட்டுருவா. பெரியவாள் அப்படியே அழிச்சு போனோம்னு சங்கல்பம். அதனால பெரியவானாலதான் அங்க ட்ரெயின்ல போறதுக்கு வந்து பெரிய வழி பண்ணிருக்கான்னு தான் நான் எடுத்துக்கிறேன். 1. 2வது வந்து பெரியவா வந்து எதுலயும் போனது கிடையாது. ஆனா இப்ப வந்து கார்ல போய் இப்ப ட்ரெயின்ல போவதெல்லாம் இப்ப சொன்ன பேச்சு கேட்கற மாதிரி பெரியவா வந்து சின்ன குழந்தை கேட்கற மாதிரி பெரியவா வந்துட்டு பக்தாளுக்கு என்ன வேணுமோ அதுக்கு அனுசரணையா அனுகூலமா சத்சங்கத்துக்கு கிளம்பி தயாராகி நியூ டெல்லிக்கு வந்துட்டு இருக்கா. கிளம்புறதுக்கு முன்னாடியே ரயில்வே உள்ளுக்குள்ள வரும்போதுல மகாராஜாக்கு உண்டான வரவேற்பு. ஆச்சரியம் என்னன்னாக்கா கார்ல இருந்து இறங்கும் போது ஒருத்தர் வந்து ஆட்டோக்காரன் வந்து சாய்ராம் சாரா அப்படின்னு கேக்குறாரு ஒருத்தர். இன்னொரு சொல்றாரு இல்லப்பா ஐயர் மகாராஜாப்பா அவரு அப்படின்றான்.
அதனால மகாராஜான்றதுக்கு எந்த நேரத்துல சங்கராபுரத்துக்காக பேர் மகாராஜா வச்சனால மகாராஜா சக்கரவர்த்தி மாதிரி உள்ளுக்குள்ள வந்து உட்காந்து நான் வெயிங் மிஷின் பண்ண மாட்டேன், மெஷர்மெண்ட்லாம் எடுக்க மாட்டேன், நீங்களே சொல்லுங்க செல்ஃப் டிக்ளரேஷன் சொல்லி வாங்கிட்டு அவரை வந்துட்டு அவர் ஆட்கொண்டு பக்கி கார்ல உட்காந்துட்டு கடைசியில இப்ப நியூஸ் என்னன்னாக்கா சென்ட்ரல்ல பெரிய பக்கி கார்ல உட்காந்தது அங்க இன்டர்னல்ல மானிட்டர் போட்டு சென்ட்ரல்ல இருக்க அத்தனை பேரும் பார்த்திருக்கான் பெரிய பக்கியில வந்தது. காத்தால அந்த ரயில்வே ஆபீசர் சொல்றாரு அது போனது வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் முடிஞ்சாலும் 2-3 தடவை போட்டாங்க சார், எல்லாரும் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, உங்களால எங்களுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னு ஃபோன் பண்றாங்க. அதனால சர்வேக்கு என்ன அவ்வளவுதானே, பெரியவா வந்து ஜெகத்குருன்றது எவ்வளோ பேரு பெரியவா பக்தா இருக்கான்றது நிதர்சனமா இப்ப பார்த்துட்டு இருக்கோம். பாதயாத்திரையில பார்த்தோம், வெளியில ஊருக்கு போனா பாக்குறோம், இப்ப போயிட்டு இருக்கோம். நாக்பூர்ல வந்துட்டு போகும்போது டிஃபன் ஏற்பாடு பண்றேன்றா, வரும்போது ஒரு பக்தா ஏற்பாடு பண்றேன்றா. எல்லாத்துக்கும் மூல காரணம் யாரு? பெரியவா கூட வர்றதுனாலதான். நீங்க பெரியவா கூட இல்லாம வாங்கல, யாராவது கிட்ட வருவாங்க நம்ம கிட்ட. ஆனா பெரிய வஸ்து நம்ம கிட்ட இருக்கு, அந்த வஸ்துவை பத்திரமா சரணாகதியா இருந்து ஸ்ரத்தையா ஸ்மரிச்சுட்டே இருந்தா போறோம். பெரியவா நம்மளுக்கு வேண்டி அர்த்தனை பண்ணிட்டு இருப்பா. சங்கராபுரம் கிராமத்துக்காக பெரியவா வந்து நீ போற இல்லைன்னா நானும் உங்க கூட வரேன் அப்படின்ற மாதிரி எல்லா ஊருக்கும் வந்து சத்சங்கத்துக்கு அட்டன் பண்ணி எல்லா பக்தால வரவழைச்சு பிராமணெல்லாம் சங்கமிக்கிற மாதிரி பெரியவா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. நம்ம வந்து நம்ம சிரமப்படுறோன்றது இல்லாம பெரியவாளை நம்ம சிரமப்படுத்துறோம், எல்லா இடத்துக்கும் ஐஷம் பண்ணிட்டு. பெரியவா வந்து வேதத்துக்காக எவ்வளோ கைங்கரியம் பண்ணிருக்கா. இப்போ திருப்பி வந்து புனர்தானம் பண்றதுக்கு பெரியவா இந்த சங்கராபுரம் கிராமத்துக்காக எல்லா ஊருக்கும் போகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கா. அது முதல் ட்ரெயின் இப்போ டெல்லி. அதனால மீதி பெரியவா தான் வழி பண்ணணும். பெரியவா தான் அத்தனைக்கும் எல்லாருக்கும் வழி காமிச்சு இந்த கிராமம் சீக்கிரம் பூர்த்தி ஆகிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். பெரியவா ஆச்சரணம். சந்தோஷம். வண்டி பற்றி தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ல போயிட்டு இருக்கோம். வண்டி 80-100 கிலோமீட்டர் போறதுனால இந்த ஆட்டம் ஆடுறது பெரியவா இருக்கிறதுனால நாங்க எதுவும் ஆட்டம் ஆடாம நாங்க வந்துட்டு இருக்கோம். அதான் விஷயம். நான் இன்னொரு விஷயம், இப்போ நேத்து 6-7 மணில இருந்து இப்ப கார்த்தால இன்னைக்கு 22ஆம் தேதி ஒரு 9:30 மணி ஆறுது. இது வரைக்கும் இந்த விஷயம் கேள்விப்பட்டு நம்ம சங்கராபுரத்தை சேர்ந்த நிறைய பக்தர்கள் கிட்டத்தட்ட அவளுடைய கண்ணில இருந்து ஜலம் வர அளவுக்கு பல மெசேஜ் எல்லாம் வந்திருக்கு, நிறைய 30 குரூப்ல இருந்து நிறைய குரூப்ல. அதே மாதிரி இந்த யாத்திரை கேள்விப்பட்டு டெல்லி வரைக்கும் இருக்கிற யாத்திரைகள் வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்றதுக்கு பெரியவாளை பாக்கிறதுக்கலாம். இதை பத்தி உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுங்க. ஆரம்பம் பெரியவா சங்கராபுரம் கிராமத்துல வந்து தர்ம பரிபாலனை பண்ணும்போது, வேத பரிபாலனை பண்ணும்போது அத்தனை பேருக்கும் பெரியவாவோட ஏற்கனவே பெரியவா வந்து சர்வைக்கன்னு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றான்னு ஒரு பக்கம் இருந்தாலும், பெரியவா வந்து சங்கல்பம் வந்துட்டு எப்படி பூர்த்தி ஆக போறது, அதுக்கு உண்டான என்னெல்லாம் காரியம் பண்றான்றதுக்கு இது நிதர்சனமான உண்மை. என்னன்னாக்கா இப்ப ரயில்வேல இன்னைக்கு நடந்தது. அதனால பக்தாலாம் அத்தனை பேரும் ஃபாலோ பண்றா. ராத்திரி 11:30 மணி வரைக்கும் ரிப்ளை கொடுத்துட்டு இருக்கான் வாட்ஸ்அப்ல. அப்போ அத்தனை பேர் ராத்திரி தூங்காம இந்த லைவ் டெலிகாஸ்ட் அவ பாக்குறான்னு தானே அர்த்தம். அப்ப வந்து பெரியவா வந்து அத்தனை பேரையும் என்ன சொல்றது ஆட்கொண்டிருக்கா, தடுத்தாட்கொள்வான்னு சொல்ற மாதிரி அத்தனை பேரையும் தன் வசப்படுத்தி அத்தனை பேருக்கும் சிரத்தையை கொடுத்து பக்தியை கொடுத்து அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நான் உங்க கூட இருக்கேன்னு பெரியவா நிதர்சனமா சொல்றதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோமே தவிர்த்து பெரியவாளை மட்டும் பெரியவா சொல்லிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். வேற இதை விட அனுபவம் வேற என்ன வேணும்? அதாவது வந்து கூட வந்து அனுபவிச்சாதான் தெரியும். என்னதான் வாய் வார்த்தையானு சொல்லி வீடியோ போட்டா கூட பெரியவா கூட நீங்க போய் வந்தோம்னாக்கா எந்த கவலையும் கிடையாது, எந்த சிந்தனை கிடையாது. வெளி உலகத்துல நேற்று 6:30 மணிக்கு கார்ல பெரியவாளை அழிச்சதுக்கு அப்புறம் இந்த க்ஷணம் வரைக்கும் வெளி உலகத்துல என்ன நடக்குன்னு தெரியாம பெரியவா கூட இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். இப்போ டெல்லியில வந்து நிறைய பேர் அவள்லாம் கைங்கரியம் பண்றதுக்கு காத்துட்டு இருக்கா. அவளும் தியாகராஜன் மற்ற அவள்லாம் அவளோட அதனுடைய உங்களுடைய அபிப்பிராயம் எப்படி தோன்றுது? இன்னும் அவளை என்ன ஆச்சரியம் கேட்டனா நினைச்சு பார்க்கவே முடியாது. யாரும் நம்ப மாட்டாள். இன்னும் அவளெல்லாம் நான் போய் நேரம் 1-to-1 பார்த்தது கிடையாது. 1-to-1 பார்த்தது கிடையாது. போன்ல பேசிதான். போன்ல பேசி அந்த தியாகராஜன்ற வந்து டெல்லி ஃபுல்லா கவரேஜ் பண்ணி பேப்பர் பப்ளிகேஷன் கொடுத்துருக்காரு, தினமலர்ல வந்துட்டு இருக்கு. இது முடிஞ்ச உடனே டீசர் எல்லாம் போட்டு டெலிபிலிம் மாதிரி நான் போட போறேன்னு சொல்லியிருக்காரு டிவில. பார்த்தது கிடையாது. போன்ல பேசி பரீட்சை ஆகி ஒரு 3 மாசம் 4 மாசத்துல எல்லா ஏற்பாடும் பண்ணி என்ன பண்றாரு, யார் வராங்க, அவர் வர வரைக்கும் நிதிசம் இல்லாம ஒரு 6 இடத்துல லொகேஷன் ஏற்பாடு பண்ணிருக்காரு. இன்னொருத்தர் சாய்ராம்ன்ற ஒருத்தர் அவரும் ஏற்பாடு பண்ணிருக்காரு. அதனால பெரியவாவோட சாநித்தியம் எவ்வளவு தூரம் பாருங்க. ஒருத்தர் பார்க்காத ஒருத்தருக்கு அத்தனை பேர் சேர்ந்து கைகறி பண்ணிட்டு ஏற்பாடு பண்ணி மண்டபம் எல்லாம் புக் பண்ணி கவரேஜ் எல்லாம் பண்ணி இவ்வளவு தூரம் செலவு பண்றான்னா திரவியெல்லாம் என்னெல்லாம் பண்ணிட்டு இருப்பா. கைகறி பண்ணா கூட அவா நிச்சயமா அதுல ஏற்பாடு பண்றதுக்கு பங்கு அணிஞ்சுப்பால. அப்ப ஒண்ணுமே தெரியாது பண்றானா, அதுக்கெல்லாம் காரணம் கர்த்தா மூல கர்த்தா யாரு? சாட்சாத் பரமேஸ்வரன் நம்ம மகாபரிவா தான். அதனால
பெரியவாளை மட்டும் தியானிச்சுட்டே இருந்து பெரியவாளை மட்டும் ஸ்ரத்தையா இருந்தானா போறோம். எங்கேயோ இருக்கிறவாளும் பெரியவான்ற தாரக மந்திரத்துக்காக கைங்கரி பட்டு தயாரா இருக்கான்றது சத்தியம். சந்தோஷம். ராம் 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 ராம். எல்லாருக்கும் நமஸ்காரம். 22ஆம் தேதி குருவாரம் வியாழக்கிழமை தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் டெல்லியை நோக்கி பிரயாணம். இன்னைக்கு கார்த்தால இருபத்தி 2ஆம் தேதி வியாழக்கிழமை நவம்பர் மாதம் 2018 தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் சென்னையிலேருந்து டெல்லிக்கு போயின்னு இருக்கோம். கார்த்தால 8:30 மணி. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரலிருந்து டெல்லி நோக்கி பிரயாணம்.
இதில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இது என்ன ஊர் சார்? இது என்ன ஊர்? பலார்ஷா வந்திருக்குமா? இப்போ மணி 11 மணி ஆகுது. மார்னிங் 22ஆம் தேதி நவம்பர் மாதம். மத்தியானம் நடக்கிறது. மத்தியானம் ஸ்ரீ சதீஷ் அர்க்யம். பலார்ஷா மத்தியானம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை. பார்ட் ஆஃப் சங்கராபுரம் குரு மெம்பர் ஸ்ரீ சதீஷ். First AC compartment, Sri Mahapreva. ஹர ஹர சங்கரா ஜெயசங்கர் வாங்கண்ணா. ஜெய ஜெயசங்கர ஜெய ஜெயசங்கர ஜெய ஜெயசங்கர் வாங்க. ஜெய ஜெயசங்கர். நமஸ்காரம். நாக்பூர். जय जयशंकर. நமஸ்காரம் 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 நமஸ்காரம். லாடுவன் சந்தோஷம். நாக்பூர் வந்திருக்கு. மத்தியானம் 2 ஏக்கருக்கெல்லாம் வந்திருக்காங்க மகாபெரிவாளை பார்க்கறதுக்கு பக்தர்கள். நமஸ்காரம் நமஸ்காரம். நாக்பூர்லேருந்து ஸ்டேஷன் வந்திருக்கு. नागपुर एक्सप्रेस. மணி இப்போ 2:15 ஆகுது. நாக்பூரில் ஸ்ரீ பெரியவாளை பார்க்கறதுக்கு எல்லாரும் வந்திருக்கா தரிசனம். We welcome the passengers arriving by the train. நாக்பூர் அது? ஆமாம் சார். நாக்பூர். போறோம் 2 கொஞ்சமாடு தரிசனம் பண்ணா கொஞ்சம் வெளில போடுங்க. கொஞ்சம் जय जयशंकर. ஹர ஹர சங்கர जय जयशंकर. ஹர ஹர சங்கர जय जयशंकर. ஹர ஹர சங்கர जय जयशंकर. காஞ்சி சங்கர गुरु शंकर. காஞ்சி சங்கர गुरु शंकर. ஜய ஜய சங்கர शंकर. ஹர ஹர சங்கர जय जयशंकर. ஹர ஹர சங்கர जय जयशंकर. காஞ்சி சங்கர.
டெல்லியில் கற்பூர ஆர்த்தி அனுப்பிச்சு ஸ்ரீ மாமாவோட வந்து இப்போ ஸ்ரீ மகா பெரியவாளுடையும் வக்கீல் அண்ணாவோடையும் நியூ டெல்லியில பிளாட்ஃபார்ம்ல அந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம். 3லேருந்து 1ஆம் நம்பர் பிளாட்ஃபார்முக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே பாருங்க எல்லாம் பெரியவாளோட ஜேர்னி நடந்துட்டு இருக்கு. பெரியவா வந்து ட்ரெயினில், காரில், பிளாட்ஃபார்மில், பஸ்ஸில், பேட்டரி காரில் எல்லாத்துலேயும் இப்போ பிரயாணிச்சுட்டு இருக்கா. அவளோட நாங்களும் அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். Just station, we are leaving the station as well as the Delhi platform. Out 7:44 is the time right now. गाड़ी में आएगा आपको सामने कर देना, से होगा ना तो आगे था. ஜெயராமன் கார் எங்க இருக்கு? கார் எங்க இருக்கு? பார்க்கிங்ல இருக்கு. நான் இல்ல இருக்கு. இப்போ எங்க போறோம் நம்ம? இந்த வர ஒரு சொல்லுங்க. பார்க்கிங்குள்ள சொல்லிட்டேன். பார்க்கிங் में जाना. எந்த பார்க்கிங்? இந்த இதுதான். அதான் நீங்க உட்காருங்க சார். நீங்க உட்காருங்க. வரட்டும். அழகான ஒரு கோபுர கோவில் தரிசனம். நியூ டெல்லி ஸ்டேஷன், கார் பார்க் ஏரியா. சந்தோஷம். டெல்லி ஸ்டேஷன் வந்திருக்கோம். 26ஆம் தேதி ராத்திரி 8 மணி அளவில் இப்போ பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் இங்கேருந்து கிளம்புறோம். டெல்லி ஸ்டேஷன். நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் 26ஆம் தேதி நவம்பர் மாதம் 2018. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 அங்கே பெரியவாளோட வக்கீல் அண்ணாவோட பிரயாணிக்கிறதுக்கு ஸ்ரீ சாய்ராம், ஸ்ரீ ஜெயராமன், ஸ்ரீ தியாகராஜன் இவாளுடைய 3 பேருடைய பிரயத்தனத்தினால நடந்த அந்த சத்சங்கத்தை பூர்த்தி பண்ணிட்டு இன்னைக்கு உற்சாகமாக ஊஞ்சல் சேவையோட பூர்த்தி பண்ணிட்டு ஸ்ரீ பெரியவா இப்போ இங்கே பக்கீயில் வந்திருக்கா. மறுபடியும் சிரிச்சபடியே அவளோட பயணிச்சுட்டு இருக்கோம். இது ஒரு அருமையான ஒரு தரிசனம். ओ कोली भैया तमिलनाडु 3 पे आते हैं ना. 3 नंबर. धन्यवाद. ये कौन सा प्लेटफॉर्म है? एक है सर. अच्छा, आपका सरनाम सुरनाम? रामअवतार मीना है सर. रामप्पा जी. अच्छा, किधर का रहने वाला आप? राजस्थान के सर, मेहंदीपुर बालाजी के पास. ओहो, कितना साल के आप? मेरा एज हाँ। 40 वर्ष है सर. ओ अच्छा है, बहुत अच्छा है. ये स्वामी है शंकराचार्य जी. ठीक है सर. अच्छा, धन्यवाद. आपका फैमिली लोग सब किधर रहते हैं? सर गांव राजस्थान में. और ऐसे हम तो नौकरी करते हैं वो सर. गाड़ी तो आने दो.
थोड़ा रुको अरे जगह है ना सर ओके एक कर ले போன தடவை வந்தாங்க பாவா நம்ம ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. 120 ரூபா ஃபுல் வெஹிக்கிள் போட்டிருக்காங்க. நான் 100 ரூபா தான் கொடுத்தேன். ओहो सर जी कौन सा आपका அதுல இல்லவே இல்லை. இது கேக்குறேன். ஏசி கோச் कोच कौन सा है ஏசி ஏத்திரி A3 ठीक है सर अभी तो गाड़ी तो लगाने हैं हाँ गाड़ी तो लेट आएगी ना आप हमें छोड़ देना. आप पूछ लो किधर आता है एसी कंपार्टमेंट उधर अच्छा पुलिस और पता कर लेता हूँ அந்த வண்டி வர வரைக்கும் இருக்கணும் ஆமா நடக்க முடியாது ஆ சொல்லியிருக்காரு அந்த வண்டி நியூ வர டெல்லி. வரைக்கும் சொல்லுங்க. இவரு ஆமா ரிலீஸ் பண்ண வேணாம் இருக்கு இறக்க வேண்டாம். ஆ ऊपर आना होगा ना नहीं अच्छा ये कुछ और के लिए काम के लिए आएगा இல்லை லைன்ல நின்று ஏறதுல அவ்வளோ கும்பல் जनरल की भीड़ है हम साइड पे उस तरफ மம்மி போபால் உங்களை எல்லாரும் பார்க்குறோம் ரொம்ப நமஸ்காரம் ட்ரெயினில் ஆச்சரியமா இருக்கு பெரிய மக்கள் நீங்க நீங்க உங்க பேரு நீங்க யாரு எங்க இருக்கு சொல்லுங்களேன் நாங்க கணேஷ் மிஸ்ஸஸ் சீதாராமன் ராம் மந்திர்ல நாட்கார் பூஜை பண்றாரு இவா எங்க அண்ணாத்த ரெண்டு பேரும் பூஜை பண்றா ஓஹோ திப்லானி ராம் மந்திர் எல்லாரும் எல்லாரும் வந்திருக்காங்க சந்தோஷம் இங்க பெரியவாளை வந்து பாக்கணும் கோபால் வழியா வராங்கிறது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு கோபாலுக்கே வரணும் ஒரு தடவை அதுக்கும் பெரியவா பண்ணணும் அவசியம் அவசியம் நிச்சயமா நடக்கும் நான் இவருக்கு கல்யாணம் ஆன போது கேட்டேன் எத்தனை வருஷம் பெரியவா 2-3 தடவை இங்க இருந்து வடக்குல இருந்து தெற்குல இருந்து வடக்க போயிருக்காங்க நம்ம கோபாலுக்கு வரல அப்படின்னு அப்ப ஜபல்பூர் வழியா அப்படியே போயிட்டான்னா இப்ப எங்களுக்காகவே பெரியவா இந்த பக்கம் வந்திருக்கா கோபாலுக்கு வழியா வந்திருக்கான்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் சேருங்க கோபாலுக்கே நான் ஸ்டேட் பேங்க் வரதராஜன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இங்க இருக்கும் மாதா மந்திர்னு இருக்கு அது பக்கத்துல இருக்கும் பிளாட்டினம் பிளாசால இருக்கும் எங்க வந்து எல்லாரும் முத்துலட்சுமி நகர் தாம்பரத்துல அவ சொல்லிதான் நாங்க வந்தோம் வச்சிருக்கேன் இவரை பாக்கிறதோட இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் கைங்கரியம் கிடைச்சது போகும்போது பார்த்தோம் அப்புறம் அங்கேயும் டெல்லியிலயும் உங்களை பார்த்தோம் இங்கேயும் பாக்குறோம் அண்ணா நீங்க எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் இப்ப அதை பத்தி இப்ப வேண்டாண்ணா வரோம் இதோட முடியல இதுதான் நீங்க சரி சரி எல்லாம் போபால்ல வந்திருக்கா போபால் நீங்க வாங்கிட்டு யாருக்கு வேணுமோ கொடுங்க சாய்ராம் அண்ணா நீங்க யார் சொன்னது சுவாமி கார்டு கொடுத்துடுவோம் எல்லாரும் சங்கராபுரம் வரணும் இதோட முடியல நீங்க கொஞ்சம் வரல இந்த சாய் இருக்கு நாங்க தான் அந்த சாய்ராமவா சொன்னேன் இல்லையா எங்க அக்காங்க இருக்கு நாங்க வரோம் எல்லாம் சௌரியமா கடைச்செடுத்து போறோம் எல்லாம் அப்பறப்பற எல்லாம் வெளியே ஒர்க் பண்ணலாம் யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் கோபால் சந்தோஷம் சந்தோஷம் கண்டிப்பா சந்தோஷம் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் I'll stay in touch with you. ஓகே
காலை கதிரவன் போல் இன்னைக்கு கார்த்தால விஸ்வரூப தரிசனம் 28ஆம் தேதி நவம்பர் மாதம் 2018 டெல்லியில் ஒரு 6 நாள் சத்சங்கம். லோகக்ஷேமம், உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களும் நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் ஒரு நடந்த ஒரு கைங்கரியமாக இது அமைஞ்சது. அதுக்காக தான் இந்த பிரயத்தனமே. சங்கராபுரமே தமிழகத்தில் இருக்க அத்தனை கோடி ஜனங்களும், பாரதத்தில் இருக்க அத்தனை கோடி ஜனங்களும் எப்பவுமே சுபிக்ஷமா இருக்கணுன்ற ஒரே ஒரு எண்ணம் தான். அதுக்கு ஒரே வழி இந்து தர்மத்துப்படி யாகம், தர்மம், அந்த அனுஷ்டானங்கள், நம்ம இந்து சமாதான என்ன இருக்குதோ அந்த தர்ம சாஸ்திரத்தில் அதன்படி நடக்கணும். அதில் முக்கியமாக அனைத்து பிராமணர்களும் அதே போல் இருந்தால் தான் லோகக்ஷேமம் அடையும், எல்லா ஜீவராசிகளும் நலம் பெறும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு யாத்திரை இன்னைக்கு டெல்லியில் பூர்த்தியாகி இப்போ ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோம். இப்போ மார்னிங் 6 மணி நெருங்கிறது சமயம். ட்ரெயின்லேருந்து விஸ்வரூப தரிசனம் ஸ்ரீ மகாபெரிவா மூலமாக தரிசிப்போம். சந்தோஷம். Getting ready with all baggage. Another 1 hour probably we'll get down from the train, the platform, Central Station. Santosham. தங்கள் வருகைக்கு நன்றி. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்லேருந்து இப்போ இறங்கி பெரியவாளோட இங்கே வந்துருக்கோம். பிரயாணம் சென்ட்ரல் ஸ்டேஷன். (705) Wednesday, 28th November. மகாபெரிவாளோட ஒரு பிரத்யேகமான புனித யாத்திரை. லோகக்ஷேமத்துக்கோசரம், அதுவும் பிராமணர்கள் நித்திய கர்மானுஷ்டானம் மூலம் அது நிறைவேற்றணும், தர்ம சாஸ்திரப்படி எல்லாரும் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை எல்லா இடத்துலையும் ஸ்ரீ வக்கீலண்ணா மூலமாக ஸ்ரீ மகாபெரிவா சங்கல்பத்தில் அதை எடுத்து சொல்லி அதன்படி கர்மானுஷ்டானம் பண்ணி அவளும் லோகக்ஷேமம் அடையணுன்றது பிரார்த்தனை. அதுவே பிரயத்தனம். சென்னை சென்ட்ரல். ஸ்ரீ மகாபெரிவாளோட 21ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு 28ஆம் தேதி புதன்கிழமை நவம்பர் மாதம் கார்த்தால இது வரைக்கும் இந்த புனித யாத்திரை கர்மானுஷ்டானத்துக்காக பூர்த்தியாயிருக்கு. ஸ்ரீ ஆஞ்சநேய ஸ்வரூபமா ஸ்ரீ உமானிஷ் சந்தோஷம். நமஸ்காரம். உங்க பேரு? மாரி. மாரி. நல்லது.
ஸோ இப்போ பேக் டு சென்னை இந்த அவருடைய பிரத்யேகமான ஒரிஜினல் வாகனத்தில் பெரியவா உட்காந்தாச்சு. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.